இது மாதிரி பண்ணுறனால தான் ஒருத்தன் சொன்னான், நான் இப்போ ரீசெண்டாக வீக்லி 70 hours வேலை செய்யணும் இந்தியாவில். அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம்? ஆ 7 நாள் வைக்காத, 5 நாள் தான். 5 நாள் வேலைச்சிட்டு 6 நாள் 12 6 12 6 நாள். ஐயோ நீ செத்து போயிடுவாயா அந்த மாதிரி வேலை செய்யுதுண்ணா. அதுவும் அந்த டப்பாவை தட்டிட்டு உட்காந்துட்டு. டப்பா தட்டுறதுன்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் செய்கிறீங்களா அந்த வேலை தான். அதை பார்த்து பார்த்து அதுலேருந்து வர ரேடியேஷன் உங்களை அடிச்சு 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 கடைசியில் டிபியும் கேன்சர் வந்த மாதிரி ஆகிடுவாங்க. நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, அவன் கேஸ் போட்டுருவான் என் மேலே. இப்படி சொன்னான்னு படித்தேன் நான், சொல்லிடலாம். அப்புறம் அவனுக்கு ஏன் பேசாமல் ஃபேமிலி எதுக்கு, அவனுக்கு பிள்ளை எதுக்கு, அவனுக்கு இதுக்கு எதுக்கு, அவன் கடைசியில் லூஸ் ஆகி போட்டுருக்கான். 20 வயசில் 25 வயசில் டப்பா தடனா 50 வயசில் லூஸ் ஆகிடுவான். 55 வயசுல செத்து போடுவான். ஏன்னா யூ டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் காட். You tell your people, சபைக்கு வரவங்க, if you don't spend your time with God, He won't spend time with you. நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சபை மக்களுக்கு. இல்லாட்டி அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவாங்க. கர்த்தர் எல்லாம் கண்டுக்க மாட்டார். 4 ஸ்தோத்திரத்தை போட்டு 5 அழுக போட்டால் சரியாக போயிடும். நிறைய பேர் அப்படி தான் ஓடிட்டு இருக்காங்க. God is a very practical God. கிருபையுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், எல்லாமே இருக்குது. நீ வேலையும் செய்யணுன்றார்ல. வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்கிறாரு. ரைட்டு, நீ எவ்வளோ தான் வேலை செய்யணும்னு நீ நிர்ணயிச்சுக்கோ, எவ்வளோ தான் லிமிட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு உனக்கு ஏற்ற வேலையை அவர் உருவாக்கி கொடுக்கணுன்னா அவர்கிட்ட போகும். அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் த விக்டர். நீ வின் பண்ணுவேன். இது தெரியாமல் நான் என்னுடைய எபிலிட்டி, நான் படித்தேன், நான் பிஹெச்டி பண்ணேன். வாரன் பஃபெட் நெவர் ஹேட் அ பிஹெச்டி. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஹேஸ் அ பிஹெச்டி. சும்மா வேணால் பிஹெச்டி கொடுத்துருப்பாருங்க. பட் ஹி ஹையர்ஸ் so many people and works Berkshire and other company. He is owning, he is lot of things. நம்ம இந்தியன்ஸ் அந்தாலையும் நஷ்டம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. பேடிஎம்னு ஒரு கம்பெனிக்கு அந்த ஆள் வாங்கினார், ஷேர் வாங்கினார். ஐ திங்க் ஒரு 10 பில்லியன் சம்திங் தெரில. ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் ஃபிகர். பட் அதுவும் நஷ்டமாக அந்த ஆள் வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டார். ஷேர் கம்பெனியில் போடுறான் அப்படிதான்மா. அவன் 250 பில்லியன் வச்சுருந்தான்னா ஒரு 10 பில்லியன் எடுத்து விளையாடுறதுக்கு போடுவான். உங்கள்கிட்ட எவ்வளோ இந்த விளையாடுறதுக்கு இருக்குது? அவனுக்கு எவ்வளோ இருக்குது? விளையாடுறதுக்கு 10 பில்லியன் விளையாடுவான். 10 பில்லியன் உனக்கு இருந்துச்சுன்னா நீ பெரிய ஆளு. உன் நிலைமை எங்கேயோ போயிருக்கும். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன். டேலண்ட்னா என்னது? 34 கிலோகிராம் கோல்டு. யோசனை பண்ணி பாருங்க. 34 தானே கிலோகிராம் தான் நான் சொன்னேன். 34 கிலோ கோல்டு. அது மாதிரி 10 மடங்கு 340 கிலோ கோல்டு கொடுத்தாருன்னா நீ எப்படி வேலை செய்யணும்? அதுக்கு வேலை செய்யணும். நீ போய் நோண்டி கிரவுண்டை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அவன் பவுல் கேட்டான் பாரு. அடி விழுந்தவனை லைட் அடித்த உடனே கீழே விழுந்துட்டு நீர் யாருன்னு கேட்குறான் ஃபஸ்ட்டு. அவர் சொன்ன உடனே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு கேட்டான். தட் ஹார்ட் காட் வாண்டட்.
Why he didn't kill him? Because he wanted that man to work for his kingdom. God's choice. He knows what he is going to do for him. Because of him, இன்னைக்கு எபிசல்ஸ் எல்லாம் எழுந்துச்சு. அந்த எபிசல்ஸில் தான் ஒரு வார்த்தை வந்துச்சு, சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக இருப்பான். நம்ம சபையில் காணிக்க போகிறாங்களா இது மாதிரி? 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா. நான் இல்லாத போது அது கூட வரல. இப்போ வருது 1400 ரூபா, 1500 ரூபா வருது. யோசனை பண்ணி பாருங்க. திஸ் இஸ் வாட் we are getting, what we are expected to do. நான் தான் போட வேண்டியதாக இருக்கு எல்லாத்துக்கும். ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்னா, we don't trust God. நான் எனக்கு கொடுங்கன்னு சொல்ல, கிங்டம் ஆஃப் காட் கொடுங்க. அப்போ இவங்களாம் கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and this அப்படின்னு சொன்னால் அதில் போட்டிருக்கோம் 7ஆம் அதிகாரத்தில், கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கொடுத்தாதான் கொடுக்கப்படும். நீ கொடுக்காமே வச்சுருந்தா, பேங்க்லேருந்து வித்ட்ரால் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா, ஒன்றுமே உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றுமே வராது. வித்ட்ரால் ஸ்லிப் எடுத்துச்சுன்னா பவுன்ஸ் ஆகிடும். வித்ட்ரால் செக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பவுன்ஸ் ஆகும். உள்ளே வச்சுருந்தீங்கன்னா தூங்காத. இதெல்லாம் உங்களுக்கு ட்ரெஷர் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் நான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ வில் பி நம்பர் 1. அவர் தான் உனக்கு ஐசியத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்குறார். இந்த சோர்ஸ் அவர் தான் எனக்கு ஆதாரம். ஆபிரகாம் சொன்னான்ல, ஆண்டவரே எனக்கு ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் டாக்டர்கிட்ட போல, ஐஎஃப்டி அது என்னது ஐஎவிஎஃப்க்கு செக் பண்ண போல, ஆண்டவரே நீர் எப்போ பிள்ளை கொடுக்க போற, அதை நீ தான் பிள்ளை கொடுக்கறது ஆதாரம். அவன் நம்பினான், அதனால கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். நீ என்னைக்கு என்னை மறந்தாயோ நானும் ஒன்று மறந்து விடுவேன். என் வேதத்தை மறந்தேன்னா உன் பிள்ளைகளை மறந்துடுவேன். என்னால் மறக்க முடியுமா? Now let us turn our Bibles to Agai. 8. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து, மலை மேலே ஏறுறது கஷ்டம். மலை மேல இருந்து கீழே இறங்கும்போது ரொம்ப ஈஸி. அப்படியே டக்குன்னு இறங்கிடுவோம். மலை மேலே ஏறும்போது பார்த்து தான் ஏறணும். ஏறி போய் மரத்தை வெட்டு, கஷ்டம். கர்த்தர் தான் சொல்றாரு, மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டு, உன் ஆலயத்தை கட்டு, உன் இருதயத்துக்குள்ள ஆலயத்தை வெயி. அதுல ஆவியானவர் வாசம் செய்வார். அதன் மேல நான் பிரியமா இருப்பேன். நம்ம ஆலயத்தை பெருசா கட்டி விட்டு ஆடிட்டோரியம் மாதிரி கட்டி விட்டு என்ன பிரயோஜனம்? இருதயத்துல முதல்ல கட்டுங்க, அப்புறம் ஆடிட்டோரியம் கட்டலாம். இருதயம் எப்படி இருக்குது கர்த்தருக்கு முன்பாக? அதின் பேரில் நான் பிரியமா இருப்பேன். ஜனங்கள்லாம் கேட்டாங்க, எனக்கு ராஜா வேணும்னு. சவுல கொடுத்தாரு. உயரமா இருந்தா இவன் தான் வேஸ்ட் அப்படின்னு நாங்கள் கணக்கு போட்டோம். நம்ம ஷேர் கணக்கில் போடுற மாதிரி தான். இந்த ஷேர் தான் பெஸ்ட் ஷேர்.
இவன் இந்த பையன் இருக்கானே மேலே வினோத், அவன் ஷேர் வாங்கி போடுறான் தெரியுமா, ஷேர் வாங்கி ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டான். நான் சொன்னேன், ஏன்டா அவன் அதில் போய் செலவழிச்சேன், நீ சாதாரண ஃபோன் வாங்கியிருக்கலாமே. உனக்கு 80,000 ரூபாய் ஆப்பிள் ஃபோன் வாங்கினதான் உண்டா? அது வீண் செலவு தானே. இந்த விளையாட்டெல்லாம் எப்போ? இன்னும் 5 வருஷத்துக்கு, கல்யாணம் வரது வரைக்கும், 30 வயசு வரைக்கும் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடலாம். அதுக்கப்புறம் நோ விளையாட்டு, கேமு, நோ கேமு. அதையும் சொல்லிட்டேன் நான். இந்த 5 வருஷம்தான் உனக்கு இந்த ஷேர் கீரெலாம். அதுக்கு மேலே திரும்பிக்கோ, மாறிக்கோ, உன்னை மாற்றிக்கோ. சில பேர் சொல்லுவாங்க 35 வரைக்கும் விளையாடுன்னுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன விளையாட்டு? நீ சம்சாரத்துக்கு நல்ல புடவை வாங்கி கொடுக்கலன்னா அவளை உனக்கு கொண்டு விடுவா. நம்ம ஜென்ரலாக ஆம்பளைங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைங்களுக்கு நல்ல இது வாங்கி கொடுக்கலன்னா அதுங்க பின்னி எடுத்துரும். என் பேத்தி டெய்லி தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கம்பாயின்ட்டேன். This is what I am wearing. See, look at my hair. Children, they like it. ஆனால் அதுங்களுக்கும் என்னதான் செய்தாலும் அதுங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும், பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு ரூல்ஸ் வச்சுட்டோம். பண்ணிட்டு போதுங்க. அதுங்களுக்கு பஸ் ஏறதுக்கு முன்னால் பைபிள் படித்து ஜெபம் பண்ணிட்டு போதுங்க. அந்த வயசில் அவ்வளோதான் சொல்லிக் கொடுக்க முடியும். அது பழகிடும். சின்ன வயசில் நான் இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தேன். எங்கள் அம்மாச்சி 2 வயசுலேருந்து என்ன பார்த்துட்டு இருந்தேன், டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸாக தெரியும் எனக்கு. கோயம்புத்தூரில் எல்லா பாஸ்டருமே தெரியும். எல்லாருக்கும் ஜோம் பண்ணுவேன் நான். சுந்தரம் தலைமையில் கேட்க வச்சு கூட ஜோம் பண்ணியிருக்கேன். அது நல்ல நினைவு இருக்குது.